ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா, தனுஷ் டைரெக்ஷனில் இட்லி கடை. சங்கராபுரம் ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு ஃபேமஸான இட்லி கடை. அந்த இட்லி கடை ஓனர் பார்த்திங்கன்னா ராஜ்கிரண். அவரோட பையன் தான் தனுஷ். ராஜ்கிரண் வந்துட்டு இந்த ஒரு கடையே சந்தோஷமாக நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லுவார் தனுஷ்கிட்ட. ஆனால் தனுஷ் அதை ஒத்துக்க மாட்டார். இது ஃப்ரான்ச்சைஸ் பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ராஜ்கிரண் ஒத்துக்க மாட்டார். அப்புறமா தனுஷ் வந்துட்டு இங்கே இருந்தால் நம்ம வாழ மாட்டோம், பணக்காரனாக வாழணுன்ட்டு அவருக்கு ஆசை இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு. அங்கேயே வேலை செஞ்சு அப்படியே முன்னேறி பேங்காக் போயிடுவார். பேங்காக்கில் வேலை பார்க்கும்போது சங்கராபுரம் கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். அதுக்கப்புறமா என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதை. இந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸுன்னு இமோஷ்னல் மெசேஜ்னு சொல்லலாம். அப்புறமா ஆக்ஷன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படத்தில். இந்த மூணும் எப்படி எங்கேஜிங்காக கொண்டு போடுதுன்னு தான் இந்த இட்லி கடை. தனுஷோட பர்ஃபார்மன்ஸு சொல்ல வேண்டாம். அவருக்கு பண்ண ரோலில் அவர் நல்லா போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஈக்குவலாக அருண் விஜயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. வில்லேசமெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ராஜ்கிரண் தான் மெயினே சொல்லலாம் இந்த படத்தில். அப்படி ஒரு பில்லர் மாதிரி எடுத்துன்னு போவார். அதே மாதிரி சத்யராஜ் இருக்கிறாரு, அவரும் குத்த ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. பார்த்திபன் இருக்கிறாரு, அவரோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. நித்யா மேனன் ரோல் பார்த்திங்கன்னா சின்ன ரோல் தான், ஆனால் அவங்க குத்த ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ்ன்னா ஜிவி பிரகாஷ் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. பாட்டாகட்டும், அதே மாதிரி பிஜிஎம்மும் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாக எடுத்துன்னு போகிறாங்க. எந்த விதமான லேகும் இல்லை. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, செகண்ட் ஆஃபாக அது மாதிரி இல்லைன்னு தான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி. ஆனால் இந்த ஸ்டோரிக்கு அப்புறமா இந்த மெசேஜ் இமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில் பார்க்கறதுக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.